அன்கண்டிஷனலா இந்த பாராட்ட தெரிவிக்கக்கூடியவங்க வெறுமனே 16% தான். நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் நம்ம பார்த்தோம். அதாவது டிபாப் 1ல பார்த்தோம், 2ல பார்த்தோம், 3லையும் பார்த்தோம். இப்ப 4லையுமே அந்த பேட்டர்னை பாக்குறோம். அவருடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள் அவரை எந்த காரணத்தையும் முன்னிட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் அந்த 15-16% வந்து நிக்கிறது. இந்த எதிர்ப்பு அப்படின்றது இப்போ இதுல தூக்கலா வெளிப்படுது. 43% வந்து டிசப்பாயின்ட்மெண்ட், கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. இது கவனிக்க வேண்டியது. இந்த டாஸ்மாக் குறித்து அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸே கிளப்பல அப்படின்றதுதான் இதனுடைய அடையாளம். 26% முந்தைய அரசு மாதிரியே தான் திமுக அரசு மாதிரி, அதிமுக அரசு மாதிரி தான் தாவிகாவும் செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு நெகட்டிவா பார்க்கக்கூடியவங்க, பிளஸ் தாவிகா கையேலாகாத அரசா இருக்குது, அது ஊழல் மறைந்த அரசாக இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 41%, இது ரெண்டையும் கூட்டினா 67% வந்து நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய டிபாப் வீக் 4ஓட கேள்வி பதில் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து விளக்கமா தெளிவுரை கொடுத்துருங்க. சரி, முதல் கேள்வி போயிடலாமாப்பா? முதல் கேள்வி போயிடலாம்ப்பா. முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் முதல் கூட்டம் குறித்த கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் குறித்து தெளிவா சொல்லிருங்கப்பா, விளக்கம். ஆமா, அந்த முதல் கூட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்றதான் அந்த பதில்கள்ல வந்திருக்கு. அந்த கூட்டம் மிக சிறப்பா நடந்துச்சு, பாராட்டத்தக்க விதத்துல அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 16%. நல்லா நடந்துச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து விரிவா பேசி இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க 21%. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதுல 436 திட்டங்களுக்கான ஒப்புதல் அந்த கூட்டத்துல கிடைச்சிருக்கு. கூட்டம் நடந்த நேரம் வந்து 1.25 மணி நேரம் தான். இந்த 1.25 மணி நேரத்துல அவ்வளவு 400க்கும் மேற்பட்ட திட்டங்களை பற்றி பேசி இருக்க கூட முடியாது. அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஏற்கனவே அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே பேசி கடைசியாக அதுக்கு ஒப்புதல் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டியாக மட்டும்தான் இது நடந்திருக்கு. அமைச்சரவை கூட்டத்துல அது விரிவா பேசல. இப்போ இந்த செய்திக்கு தான் அவங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பேசி இருந்திருக்கலாம், திட்டம் என்ன அப்படின்றத பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அப்ப மக்களுக்கு இன்னும் தெரிய வந்திருக்கும் இல்லையா அதை பற்றி. அந்த எதிர்பார்ப்புலதான் 21% அதை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து 18% வந்து இது பேருக்கு நடந்த கூட்டம், சம்பிரதாயமா நடக்கிற கூட்டம், இதுல ஒண்ணும் பெருசா நம்ம எதிர்பார்த்திருக்க தேவையில்லை, அது மாதிரிதான் இதுவும் நடந்தது, பெருசா ஒண்ணும் நடக்கல, இட்ஸ் யூசுவல் கஸ்டமரி திங் அப்படின்றது மாதிரி 18% சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இதுல ஏமாற்றம், அதுவும் பெரிய அளவுல ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏன் ஏமாற்றம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இந்த அமைச்சரவை கூட்டத்துல அந்த தாவேகா தேர்தல் நேரத்துல அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லி இருந்தாங்க பாத்தீங்களா, மேனிஃபெஸ்டோல சொன்னது, அப்புறம் விஜய் அவருடைய பேச்சுல அங்கங்க அறிவித்தது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்புல இருந்திருக்கிறாங்க. ஏதோ பெருசா நடக்கும் சொல்லுவாங்க, நமக்கு நற்செய்தி கிடைக்கும்ட்டு. அது நடக்கல. அந்த தேர்தல் அறிவித்த எந்த திட்டத்தை பற்றியுமே எந்த முடிவும் வரல. திட்டம்னா அதாவது இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, மானிட்டரியா பண ரீதியாக பொருளாதார ரீதியாக பயன் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நம்ம பேசும்போது அதைத்தான் சொன்னாங்க. இப்ப நாங்க வந்து அந்த 6 சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்றது, இப்ப அதை பத்தி ஏதாவது அறிவிப்பு வரும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த 2500 ரூபாயை பற்றி பார்த்தோம். பெண்களுக்கு பஸ் தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ல வேணாலும் போகலான்றதை பற்றி ஏதாவது இதுல ஒரு திட்டத்தை பற்றியாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்றதுனால பெருத்த ஏமாற்றமே 43% சொல்றாங்க. அப்புறம் இதுல அடங்காத மாதிரி மற்ற பதில்கள் சொன்னது, அது ஒரு 2%, அதை விட்டுலாம். இப்ப இந்த 43% தான் ஒரு கணிசமான எண்ணிக்கையா இருக்கு. இத அந்த சிறப்பாக பாராட்டத்தக்க விதத்துல அமைந்த கூட்டம் அப்படின்னு சொன்ன அந்த 16%ஓட ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது அன்கண்டிஷனலா இந்த பாராட்ட தெரிவிக்கக்கூடியவங்க வெறுமனே 16% தான். அப்புறம் கண்டிஷனலா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 21%. இப்ப இந்த 21ஐயும் 16ஐயும் கூட கூட்டிக்கிறோமே, அப்போ 37%. இது ஏறத்தாழ விஜய்க்கு இந்த தேர்தல் நேரத்துல கிடைத்த அந்த ஆதரவோட ஒட்டி போகுது.
அந்த அந்த இதுதான், அதாவது இவருக்கு எத்தனை பெர்சென்ட் மக்கள் வாக்களித்தார்களோ அவங்க இப்போ இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுலயுமே கணிசமானவங்க 21% ஒரு கண்டிஷனலா ஆதரவு தெரிவிக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த 16% என்னன்னா அவருடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள், நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள். நம்ம பார்த்தோம், அதாவது டிபாப் 1ல பார்த்தோம், 2ல பார்த்தோம், 3லையும் பார்த்தோம், இப்ப 4லையுமே அந்த பேட்டர்னை பாக்குறோம். அவருடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள் அவரை எந்த காரணத்தையும் முன்னிட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் அந்த 15-16% வந்து நிக்கிறது. இந்த 21%ன்றது அவர் மேல ஒரு ஆர்வத்துல ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல ஓட்டு போட்டவங்க. அது அந்த 21 அது கன்சிஸ்டன்டா அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த எதிர்ப்பு அப்படின்றது இப்போ இதுல தூக்கலா வெளிப்படுது. 43% வந்து டிசப்பாயின்ட்மெண்ட், கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. இது கவனிக்க வேண்டியது. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம்ப்பா. இப்ப அடுத்த கேள்வி வந்து இந்த டாஸ்மாகில் தொடரும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த நடைமுறை குறித்த கேள்விக்கு அடுத்த பதில்கள். ஆமா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்றது அந்த தேர்தல் நேரத்துல கவர்ச்சிகரமான ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கு அந்த பாட்டெல்லாம் போட்டு அவரு விஜய் பாடுனதும் சரி, அத மத்தவங்க எல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அந்த பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர்தல்ல ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அது இருந்தது. இப்போ அதுதான் பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்டுல தான் இப்ப மக்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. அதை ஒட்டி என்ன வரும் அப்படின்றது. அதுல பார்க்கும்போது இந்த அமைச்சரவை கூட்டத்துல நடந்த விஷயங்கள்ல அதிகாரப்பூர்வமா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்றதை முறைப்படுத்தி இருக்கிறாங்க. அது பாராட்டத்தக்கது அப்படின்னு 13% சொல்றாங்க. இந்த 13% எகன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் விஜயினுடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள் அல்லது அவருடைய பக்தர்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது இதுல விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஆனா இந்த 10 ரூபாய் மேட்டரை தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை பத்தி அது இல்லாமலே செஞ்சிருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இப்ப வந்து அதை முறைப்படுத்தி இருக்கிறாங்க, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிஷனலா 17%. இப்ப இந்த 20, 13, 20, இந்த 17 இதை சேர்த்தோம்னா 30% வருது. அதாவது விஜய்க்கு வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையிலிருந்து ஒரு 5% குறையுது. அப்போ இந்த டாஸ்மாக் குறித்து அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவானது மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸை கிளப்பல அப்படின்றதுதான் இதனுடைய அடையாளம். உள்ள இருக்கக்கூடிய செய்தி. ஏன்னா இதை அடுத்ததுல ஒப்பிட்டு பாருங்களேன். அடுத்த ரெஸ்பான்ஸ் முந்தைய திமுக அரசு போலதான் இதுவும், இந்த அரசும் தாவிக அரசும் தொடருது. இது வந்து துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 26%. அதாவது 4ல் ஒரு ஆளுக்கு மேல இந்த கருத்தை சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது பாருங்களேன், தாவிக ஒரு கையேலாகாத ஊழல் அரசு அப்படின்றத நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 10 ரூபாய் விஷயத்துல அந்த அரசு நேர்மையாக நடக்கல, அது அந்த ஊழல கண்டினியூ பண்ணுது, வேறு வடிவத்துல கண்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 41%. பிற பதில்கள் 3%. இந்த 26% முந்தைய அரசு மாதிரியே தான் திமுக அரசு மாதிரி, அதிமுக அரசு மாதிரி தான் தாவிகாவும் செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு நெகட்டிவா பார்க்கக்கூடியவங்க, பிளஸ் தாவிகா கையேலாகாத அரசா இருக்குது, அது ஊழல் மறைந்த அரசாக இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 41%. இது ரெண்டையும் கூட்டினா 67% வந்து நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் இதுக்கு முந்தின இதுல போறது அந்த பெருத்த ஏமாற்றம், நலத்திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸோட ஒப்பிட்டு பார்க்கணும்.